ஹலோ எவ்ரிவன், ஐம் பார்த்திபன். வெல்கம் டு SAP வியூஸ். இன்றைக்கி டேட்டு 8/3/2025. இந்த வீடியோ மார்னிங் ஒரு 8 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நேற்றுடன் சரியாக சொல்லணும் அப்படின்னா நேற்று இரவு 11:50 நீட் யூஜி 2025க்கான ரெஜிஸ்ட்ரேஷன், ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறது, ஃபீஸ் பேமெண்ட், ஃபைனல் சப்மிட் எல்லாமே நேற்று இரவு 11:50 முடிவு பெற்றது. இப்போது இன்று காலை செய்தித்தாள்களில் கிடைச்ச செய்தியினுடைய அடிப்படையில் 20 லட்சத்திற்கும் கூடுதலான விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற செய்தி கிடைத்துள்ளது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் விண்டோ நாளை, அதாவது 9/3/2025 ஞாயிற்றுக்கிழமை கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத NTA தரப்பில் ஏற்கனவே நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த 20 லட்சம் விண்ணப்பம் அப்படிங்கிறது செய்தித்தாள்களில் வந்த செய்தி தான். இது அஃபீஷியலாக NTA இன்னமும் எந்த விதமான அப்டேட்டும் கொடுக்கல. உங்களுக்கு 9, 10, 11 மார்ச் 9, மார்ச் 10, மார்ச் 11 ஆகிய 3 நாட்கள் கரெக்ஷன் விண்டோ இருக்குது. கரெக்ஷன் விண்டோ முடிஞ்சதுக்கப்புறம் NTA தரப்புலேருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்துச்சு அப்படின்னா தான் எவ்வளவு அப்ளிகேஷன்ஸ் 2025க்கு மாணவர்கள் சப்மிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் கிடைக்கும். அடுத்தது மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இப்போ இருக்கக்கூடிய ஒரு பெரிய சந்தேகம் என்ன அப்படின்னா, இப்போது உங்களுக்கு என்னோட அப்ளிகேஷன் அக்செப்ட் ஆகிடுச்சா, இல்லை அதில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருக்குமா, இல்லை ரிஜெக்ட் ஆகிடுச்சா அப்படிங்கிறத எப்படி நாங்கள் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா, உங்களுடைய ரெஜிஸ்டர் மெயில் ஐடியையும் அதே போல் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர், அதுக்கு வரக்கூடிய மெசேஜஸையும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. இன்கேஸ் உங்களுக்கு மெயிலில் இன்பாக்ஸ்லேயும் ஒன்ஸ், அதாவது டெய்லி ஒன்ஸாவது செக் பண்ணிக்கோங்க. இந்த ஒர்க்கை மாணவர்கள் அவங்களுடைய படிக்கிற டைமை வேஸ்ட் பண்ணாமல் இந்த ஒர்க்கை உங்கள் பேரண்ட்ஸுக்கிட்ட கொடுத்துருங்க. அவங்க ரெகுலராக செக் பண்ணிக்கிட்டோம். ஒரு நாளைக்கு ஒரு டைம் பார்த்தா போதும். உடனே மெயில் பார்க்கணும், SMS பார்க்குறேன் அப்படின்ட்டு அதுக்கே அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். ஸோ நம்மளுடைய அப்ளிகேஷன் ஏதாவது மேற்கொண்டு தகவல் தேவைப்படுது அவங்களுக்கு, அதாவது NTAக்கு தேவைப்படுது அப்படின்னா த்ரூ மெயில்லையோ இல்லை உங்களுடைய ரெஜிஸ்டர் மொபைல் நம்பரையோ அவங்க தொடர்பு கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் NTAனுடைய அஃபீஷியல் வெப்சைட்டையும் பார்த்து கொண்டே இருங்கள். குறிப்பாக நம்ம SAP வியூஸ் யூடியூப் சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுவே போதுமானது. எந்த ஒரு அப்டேட் NTA தரப்புலேருந்து வந்தாலும் நம்ம சேனலில் உடனுக்குடனாக நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், நம்ம போடுற எல்லா வீடியோஸுக்கும் மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரியான வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு என்கரேஜிங்காக இருக்கும். SAP வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீட் யூஜி 2025னுடைய கடைசி நாள், அதாவது செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற அந்த கடைசி நாள் வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு நீட் யூஜி 2025க்கு உங்களுக்கு கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இது எல்லாத்தையுமே நம்ம த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணுறோம். ஸோ பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்றவங்க மட்டும் என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீட் யூஜி 2025க்கு எவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்குது அப்படிங்கிறத இன்று காலை வந்த நியூஸ் பேப்பர்லேருந்து நம்ம எடுத்துருக்கிறோம். நீட் விண்ணப்ப பதிவு நிறைவு பெற்றது. 20 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் விண்ணப்பம். இளநிலை நீட் தேர்வுக்கான விண்ணப்ப பதிவு வெள்ளிக்கிழமையுடன், அதாவது மார்ச் 7 உடன் நிறைவு பெற்றது. மொத்தம் 20 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்ததாக கூறப்படும் நிலையில் விண்ணப்பங்கள் திருத்தம் மேற்கொள்வதற்கு, அதாவது கரெக்ஷன் செய்வதற்கு, உங்களுடைய பிழைகளை திருத்திக் கொள்வதற்கு, எடிட் செய்து கொள்வதற்கு கரெக்ஷன் விண்டோ நாளை ஞாயிற்றுக்கிழமை மார்ச் 9 முதல் வாய்ப்பு வழங்கப்படும். நாடு முழுவதும் உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளின் MBBS BDS படிப்புகள் மற்றும் சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி படிப்புகள் மற்றும் கால்நடை மருத்துவ படிப்புகள் ஆல் இந்தியா கோட்டா இடங்களுக்கும் நீட் தேர்வு மூலம் மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.
அதே போன்று ஏஎஃப்எம்சி பிஎஸ்சி நர்சிங் நீட் தேர்வு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நீட் தேர்வை தேசிய தேர்வுகள் முகமை NTA ஆண்டுதோறும் நடத்தி வருகிறது. மே 4 2025 அன்று தேர்வு மதியம் 2 மணி முதல் 5 மணி வரை 13 மொழிகளில், தமிழ், ஆங்கிலம், இந்தி உட்பட 13 மொழிகளில் தேர்வு நடைபெறுகிறது. அந்தந்த தேர்வுக்கான இணையதள விண்ணப்பங்கள் கடந்த பிப்ரவரி 7ஆம் தேதி துவங்கியது. பிப்ரவரி 7ஆம் தேதி ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆச்சு. நேற்றுடன் அதற்கான கால அவகாசம் மார்ச் 7, 2025 இரவு 11:50 நிறைவு பெற்றது. நாடு முழுவதும் 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளதாக கூறப்படுகிறது. அப்போது இவங்க அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு சொல்லலை. மேபி இந்த நம்பர் அப்படிங்கிறது சற்று கூடுதலாகவோ அல்லது குறைவாகவோ இருக்கலாம். NTAலிருந்து அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்தவுடன் தான் இந்த நம்பர் கரெக்டாக அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடியும். இதனை அடுத்து விண்ணப்பங்களை திருத்தம் மேற்கொள்ள NTA வாய்ப்பு வழங்கியுள்ளது. அந்த கரெக்ஷன் விண்டோ அப்படிங்கிறது நாளை மார்ச் 9, 2025 ஞாயிற்றுக்கிழமை முதல் கரெக்ஷன் விண்டோ துவங்கும். அதன்படி மாணவர்கள் neet.nta.nic.in என்ற வலைதளம் வழியாகவும் மார்ச் 9 முதல் 11ஆம் தேதி வரை திருத்தங்கள் மேற்கொள்ளலாம். இப்போது இந்த கரெக்ஷன் விண்டோக்கான டெமோ வீடியோவும் நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். அதே போல் கூடுதல் விவரங்களை https.nta.ac.in என்ற இணையதளத்தின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். SAPVS யூடியூப் சேனல்லையும் நம்ம எந்த ஒரு NTA அப்டேட் வந்தாலும், TN மெடிக்கலுடைய அப்டேட் வந்தாலும், மெடிக்கல் அட்மிஷன் ரெலவெண்ட்டாக எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிடுவோம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இதற்கான ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் மெயில் ஐடி, NTA மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க. neet@nta.ac.in என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் தொடர்பு கொள்ளலாம். தேர்வுக்கான ஹால் டிக்கெட், அட்மிட் கார்டு உங்களுக்கு மே 1ஆம் தேதி அன்று வெளியிடப்படும். அதன் முடிவுகள், நீட் எக்ஸாமினுடைய முடிவுகள் ஜூன் 14ஆம் தேதி வெளியிடப்படும் என்று NTA வெளியிட்ட செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா? ஸோ செய்தி என்ன அப்படின்னா 20 லட்சத்திற்கும் கூடுதலான அப்ளிகேஷன்ஸ் சப்மிட் பண்ணியிருக்காங்க. கரெக்ஷன் விண்டோ நாளைக்கு ஓப்பன் ஆகுது. இதெல்லாமே ஏற்கனவே நம்ம சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணியாச்சு. NTAவும் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? நம்ம சேனலை பார்த்துட்ருக்கிற மகளிர் மற்றும் மாணவியர் அனைவருக்கும் ஹாப்பி உமன்ஸ் டே. அடுத்தது பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான கரெக்ஷன்ஸ் எல்லாம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத NTA ரிலீஸ் பண்ண அந்த அனெக்சரில் கொடுத்துருக்குறாங்க. பெற்றோருடைய, அதாவது ஃபாதர், மதர், இவங்களுடைய ஆக்குபேஷன், குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்ளிகண்ட், அதாவது ஸ்டூடெண்ட்ஸினுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் 10th 12th இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி சேஞ்ச் பண்ணிக்கலாம். கேட்டகரியில் ஏதாவது திருத்தங்கள் வேணுனாலும் பண்ணிக்கலாம். சப் கேட்டகரி இன்க்ளூடிங் PWT இதில் ஏதாவது மாற்றம் வேணுனாலும் செஞ்சுக்கலாம். சிக்னேச்சரில் ஏதாவது கரெக்ஷன் செய்யணும் அப்படின்னாலும் செஞ்சுக்கலாம். நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட், இது ஃபஸ்ட் அட்டம்ப்டா, செகண்ட் அட்டம்ப்டா, இல்லை தேர்ட் அட்டம்ப்டா, அதில் ஏதாவது மாற்றம் செய்யணுன்னாலும் செஞ்சுக்கலாம். எக்ஸாம் சிட்டி செலக்ட் பண்ணுனதில் ஏதாவது மாற்றம் செய்யறதுனாலும் செஞ்சுக்கலாம். மீடியம் ஆஃப் த எக்ஸாமினேஷன், கொஷின் பேப்பர் நான் தமிழ்னு போட்டேன், எனக்கு இங்கிலீஷ் இருந்தால் போதும், இல்லை இங்கிலீஷ்னு போட்டேன், எனக்கு வேறு ஏதாவது ஒரு லாங்குவேஜில் வேணும் அப்படின்னாலும் அதையும் மாற்றம் செய்து கொள்ளலாம். அடுத்தது, இப்போ கேட்டகரியை நீங்கள் மாற்றம் செய்யும்போது கூடுதலாக அதற்கான அந்த கேட்டகரிக்கான அமௌண்ட் கட்டணும் அப்படின்னா அதை நீங்கள் அந்த பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணால் தான் ஃபர்தராக நீங்கள் கரெக்ஷன் செய்ய முடியும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ரிசர்வ் கேட்டகரியில் இருக்கிறீங்க, OBCலேயோ இல்லை SCலேயோ STலேயோ இருக்கிறீங்க. ஓகேங்களா? இதை தவறுதலாக போட்டுட்டீங்க, ஆனால் உங்களுடைய கேட்டகரி ஜென்ரல் தான். இல்லைன்னா OBCக்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்க, சர்டிஃபிகேட் கிடைக்கல, இப்போ நான் ஜென்ரல்னு போடணும் அப்படின்னா இதுக்கு இப்போ 1600 கட்டியிருப்பீங்க. ஜென்ரல்னால் அப்படி 1700 கட்டணும். அப்போது 1700 நீங்கள் பே பண்ணால் தான் உங்களுடைய எடிட் ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும்.
அந்த கூடுதல் அமௌண்ட் அப்படிங்கிறது செலுத்தணும். இல்லை ஜென்ரலாக இருக்கிறீங்க, நீங்கள் 1700 கட்டியிருக்கிறீங்க, ஆனால் ஜென்ரல்னு போட்டுட்டீங்க, இப்போ கரெக்ஷன் விண்டோவில் இந்த ரிசர்வ் கேட்டகரியில் ஏதாவது ஒரு கேட்டகரிக்கு நீங்கள் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸஸாக கட்டின அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க, அந்த அமௌண்ட்டை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒன் டைம் ஆப்ஷன் மட்டும்தான், ஒன் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும்தான், ஒரே ஒரு டைம் மட்டும்தான் திருத்தம் செய்து கொள்ள முடியும். 9, 10, 11 3 நாள் இருக்குது, நான் 3 டைம் பண்ணிக்கிறேன், இல்லைன்னா ஒவ்வொரு கரெக்ஷனையும் ஒவ்வொரு நாள் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு உள்ளே போய் கரெக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரே ஒரு முறை மட்டும்தான் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள முடியும். மேலும் தகவலுக்கு நம்ம வந்து டெமோ வீடியோ போஸ்ட் பண்ணிடுவோம், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஒன்லி ஒன் டைம் கரெக்ஷன் வில் பி அலௌடு to the candidate, that is once the correction are done and submitted the forms shall be frozen. ஓகேங்களா? அதனால் கொடுத்துருக்கிற வாய்ப்பை நீங்கள் ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தி கொள்ள முடியும். நாளை முதல் 11ஆம் தேதி வரை as per the annexure 1 இருக்கிற மாதிரி நீங்கள் கரெக்ஷன் விண்டோவை யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீட் யூஜி 2025க்கு செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிற மாணவர்கள், இல்லைன்னா ஒரு கோச்சிங் கிளாஸில் டே ஸ்காலராக நான் படிச்சுட்ருக்கிறேன், ரூம் எடுத்து தங்கி படிச்சுட்ருக்கிறேன், இல்லைன்னா வீட்டிலிருந்து படிச்சுட்ருக்கிறேன், என்னால் எக்ஸ்ட்ரா டெஸ்ட் எழுதி பார்க்க முடியும் அப்படின்றவங்க நம்ம வந்து ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்குறோம். ஆஃப்லைன்லேயும் கொஸ்டின் பேப்பர், ஆன்சர் கீ, சொல்யூஷன் இதெல்லாம் சென்ட் பண்ணிகிட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க உங்களுடைய கூடுதல் நேரத்தில் இந்த ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸை இல்லைன்னா ஆஃப்லைன் டெஸ்ட் சீரீஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான ப்ரொசீஜர், இதுக்கான அமௌண்ட் 3000 rupees நீங்கள் பே பண்ணிவிட்டு உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை வாங்கிக்கிட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதி உங்களுடைய கூடுதல் நேரத்தை உபயோகப்படுத்தி கொள்ளலாம். மேலும் ஏதேனும் உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.